முடியும். என்றால் இந்த இருதயம் இருக்கிற திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதுன்னு பைபிள் எழுதியிருக்கிறது. எப்போ இப்படி மாறும்னே சொல்ல முடியாது. அதனால தான் நம்முடைய இருதயம் எப்பவுமே செவ்வையாய் இருக்கும்படி ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்துல இடம் கொடுத்து ஆவியானோரோடு கூட நம்முடைய இருதயம் இணைக்கப்பட்டவர்களாக நம்ம வாழணும். அப்படி இருதயம் செவ்வையா இருந்தா நீங்க பாக்கியவான்களா இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உயிரத்தை சோதித்து பாருங்க. செவ்வையா இருக்குதா யோசனை, சிந்தனை, தீர்மானம் எல்லாம், அல்லது குறுகின புத்தி இருக்குதா யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு கெடுக்கிற புத்தி இருக்குதான்னு யோசித்து பாருங்க. இல்லைல்ல. அப்போ ஆண்டவர் சொல்ல நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. என் இருதயத்தை நீங்க பாக்குறீங்க, அது செவ்வையா இருக்கணும், என்னை காத்து கொள்ளுங்க. எந்த ஒரு தவறான எண்ணமும் என் உள்ளத்துல வந்துடக்கூடாது. நான் உண்மையில தான் எப்பவுமே பலன் கொண்டு வாழணும்.